Hi friends, welcome to SANTRA TECHSPOT. So இந்த வீடியோல நம்ம வந்துட்டு முக்கியமா பைத்தான்ல இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பர்టిక్యులர் கான்செப்ட்ல இருக்க ஒரு சில அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லலை, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன நினச்சிருப்போம், ஒரு பர்டிகுலர் ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு சம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம், இல்லை பாஸ் பண்ணாமல் இருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் ஒரு சம் ஆப்ரேஷனை பண்ணிவிட்டு அதோட ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுவோம். அதை நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் நம்ம தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபங்க்ஷன்ல இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து எப்படி a = 10 அப்படின்னு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே போல் இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்துட்டு லைக் நீங்கள் வந்து a = டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதே போல் நீங்கள் வந்துட்டு எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு 10, 20, 30 இல்லைனா ஹலோ வெல்கம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிங்கை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களோ அதே போல் இன்னொரு ஃபங்க்ஷன் நேமை நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணலாம். அதே போல் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து பண்ண முடியாது. பட் பைத்தான் வந்து உங்களுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுது. ஏன் இதை வந்து பைத்தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைத்தானில் வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு பைத்தானில் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படிலாம் நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல ஜஸ்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். அதில் வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் காலிங். ஸோ நான் இப்போ இதை வந்து ஜஸ்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி இதுக்கான அவுட்புட் என்னவோ அது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு அவுட்புட்டாக வந்துருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக்வா அந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் அசைன் பண்ணுறேன். ஸோ a = டிஸ்பிளே அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்க வேண்டியது, இங்கே நான் வந்துட்டு a = டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ லைக் அந்த ஃபங்க்ஷன் காலிங்கை நான் அந்த இடத்துல பண்ணலை. a அப்படிங்கிற வேரியபிளுக்கு அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஹோல் ஃபங்க்ஷனையுமே நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிரும், ஏயும் டிஸ்பிளே 1 ஆயிரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண இடத்துல என்ன ஜஸ்ட் டிஸ்பிளே ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணோம் அதே போல் ஏயை வந்து நான் ஜஸ்ட் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படி சொல்லி பாருங்கள், வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த a = டிஸ்பிளேங்கிற இடத்துல நான் ஃபங்க்ஷன் காலிங் பண்ணல. ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னா அந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த இடத்துல நான் வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனோட ஆப்ஜெக்டை நான் வந்து ஏக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. ஸோ இதை இன்னும் நான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த இடத்துல மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரிண்ட் அப்படிங்கிறத நான் வந்துட்டு மெசேஜ் அப்படிங்கிற இதை நான் வந்து மெசேஜ் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ல என்ன வேல்யூ வந்திருக்குதோ அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், a = டிஸ்பிளே அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு a அப்படிங்கிறதும் டிஸ்பிளே அப்படிங்கிறதும் சேம் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a of I am a ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக, ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான், பட் அந்த நேம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு டிஸ்பிளே அந்த இதில் வந்துட்டு I am a ஃபங்க்ஷனுக்கு I am a ஃபங்க்ஷன் வந்துச்சா? ஓகே, I am a ஃபங்க்ஷன், I am டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, I am a ஃபங்க்ஷன், I am a டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு 2 அவுட்புட்டாக வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஏ அப்படிங்கிறதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோன்னா இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், டெஃப். இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த மிட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இதில் நீங்கள் வந்து என்ன ஆர்குமெண்ட்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ண போகிறேங்கிறதுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி FUNCன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல A கொடுத்துக்கலாம், X கொடுத்துக்கலாம், Y கொடுத்துக்கலாம், Z கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ இந்த இதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா FUNC
அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு func function is called from mid அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா மிட் அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட்டு கால் பண்ணுறேன். மிட் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்புட்டாக கொடுக்குறோம்ல. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இங்கே டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு இன்புட்டை ரிசீவ் பண்ணி அந்த இன்புட்டை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுது. இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், மிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் சம் ஆர்குமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுது. அக்செப்ட் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டை ஒரு ஃபங்க்ஷன் காலாக பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த மிட் அப்படிங்கிறதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஏன்னா டிஸ்பிளே அப்படிங்கிறத நம்மளோட ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ func ஃபங்க்ஷன் இஸ் கால்டு ஃப்ரம் மிட். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் இந்த மிட் டிஸ்பிளே அப்படிங்கிறத கொடுத்ததுமே எனக்கு டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷனில் func அப்படிங்கிறதுல டிஸ்பிளே அப்படிங்கிறது அசைன் ஆகிருக்கும். அந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது அசைன் ஆன உடனே இப்போ நம்மளுக்கு func என்ன, டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே இருந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த func ஆஃப் அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். ஸோ அது நம்மளுக்கு வந்து டேரெக்டாக கால் ஆகுது. ஸோ இதை வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக சம் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் entering into mid function. ஓகேவா? ஸோ entering into mid function வச்சுக்கிறேன். ஸோ மிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு மிக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள மிட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறேன், அந்த func அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு என்ன ஆயிரும், டேரெக்டாக பிரிண்ட் ஆஃப் இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், entering into display function அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், func ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ஃப்ரம் மிட் அப்படி கொடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு இந்த மெசேஜ் அப்படிங்கிறதுல பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ரிட்டர்னிங் டு மிட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி முடிஞ்சோன்னா திரும்ப ஃபங்க்ஷன் கால் இங்கே தான் வரும். ஸோ அதனால் ரிட்டர்னிங் டு மிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே வந்துட்டு இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஆட் பண்ணுறேன்னா பிரிண்ட் கோயிங் டு கால் மிட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ மிட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பிரிண்ட் ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள், கோயிங் டு கால் மிட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மிட் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதுக்கப்புறம் என்டரிங் இன்டு மிட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட் இங்கே இந்த இடத்துல அந்த மிட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். மிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அங்கேருந்து என்ன பண்ணுறோம், என்டரிங் இன்டு டிஸ்பிளே ஃபங்க்ஷன். எப்படி டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள என்டர் ஆகுது, இந்த func அப்படிங்கிறது இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதனால் என்டரிங் இன்டு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து திரும்ப என்ன ஆகுது, func ஃபங்க்ஷன் இஸ் கால்டு ஃப்ரம் மிட் அப்படிங்கிறது. ஸோ இங்கே தான் நம்ம கால் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த லைனுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வந்து வந்துடும். ஸோ திரும்ப இங்கே என்ன வந்துருக்குது, ரிட்டர்னிங் டு மிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்துருக்குது. ஃபைனலாக இந்த இது ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் இந்த மிட் ஆஃப் டிஸ்பிளே அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது எப்படி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு டெஃப் சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுது. இதுக்குள்ள நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், ஆட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒய் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுது. அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் x plus y. ஓகேவா? ஸோ எக்ஸையும் ஒய்யையும் சம் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது ஒரு இதை ரிட்டர்ன் பண்ண போகுது. அது எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ரிட்டர்ன் ஆட். ஸோ ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு ரன் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல், ஸோ எக்ஸுங்கிறது ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோமா. ஓகே, அப்போ ஏ ஈக்குவல் டு சம் ஆஃப்
10 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ எனக்கு சம் ஆஃப் 10 அப்படிங்கிறது கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகும். அசைன் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறதுல நமக்கு என்ன இருக்கு, ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன், ans equal to a of 20 அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் print of ans அப்படி சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? print of ans சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை நான் ரன் பண்றேன். ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பாருங்க, 30 அப்படிங்கிறது அவுட்புட்டா வந்துருக்குது. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும், என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு 10 அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்றோமா. ஸோ அது x equal to 10 அப்படின்னு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப அந்த ஆட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடுது. எது ரிட்டர்ன் பண்ணுது, சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் ரிட்டர்ன் பண்ணுது. சோ அந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நமக்கு ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் இருக்குது. ஓகேவா? சோ இப்போ அடுத்து நீங்க ans equal to a of 20 அப்படி நான் பாஸ் பண்ணும்போது ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல y அப்படிங்கிற வேரியபிளுக்கு 20 அப்படிங்கிறது அசைன் ஆகும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ல வந்து 10 இருக்குது. ஸோ அந்த 10ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணி அந்த ஆன்சர் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணி நமக்கு ஃபைனலாக வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து பைத்தான் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு 3 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதோட ஒரு அமேசிங்கான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு விஷயம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. Thank you for watching. Bye.